السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நாம் எந்த நோக்கத்திற்காக ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். இந்த துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனினுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே எந்த விதத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களினூடாக நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ ஒரு மனிதனினுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அந்த மனிதரை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய துஆக்கள் கபூலானால் அது நமக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கும். அந்த துஆ கபூலாகவில்லை என்றால் அது அல்லாஹ்வின் நாட்டம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் அதில் நலவுகள் இருந்தால் நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அதாவது நம்முடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை நம்முடைய துஆக்களில் சேர்த்து கொள்வோம். இதனை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருக்கின்றது. என்ன துஆ என்றால், யா மாலிகல் முல்க் யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா மாலிகல் முல்க் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.